வாட்டி வதைத்த வறுமைக்கு மத்தியில் கிராம மக்கள் கொடுத்த நன்கொடையை வைத்து நாட்டையே பெருமைப்படுத்திய வீரர். பாகிஸ்தானுக்கு நதீம் வென்று கொடுத்த தங்கம். ஈட்டி எறிதலில் உலக நாடுகளை அதிர வைத்த இந்த ஹர்ஷத் நதீம் யார்? லாகூர்ல இருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தோடைய மியான் சன்னு அப்படின்ற கிராமத்துல பிறந்தவங்க தான் ஹர்ஷத் நதீம். இவங்க கூட 7 பேர் பிறந்திருக்காங்க. இவருடைய தந்தை ஒரு கட்டிட தொழிலாளி. அவருடைய வருமானத்தை வச்சுதான் இந்த குடும்பமே வாழ்ந்திருக்காங்க. பொருளாதார ரீதியில ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்த இவரு கிராமத்துடைய நன்கொடைய வச்சுதான் இப்போ நாட்டையே பெருமைப்படுத்தி இருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில இறுதி போட்டியில பாகிஸ்தான் வீரரான ஹர்ஷத் நதீம் 92.97 மீட்டர் தூரம் அப்படின்ற ஒலிம்பிக் சாதனையை படைச்சு தங்கம் வென்றிருக்காங்க. இது பாகிஸ்தானுடைய 40 ஆண்டு கால காத்திருப்புக்கு ஒரு முடிவா இருந்துதான். தன்னுடைய ஆரம்ப நாட்கள்ல பயிற்சிக்காக மத்த இடங்களுக்கு போறதுக்கு அவங்களுக்கு தேவையான பணம் இல்லாதப்போ கிராம மக்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் தான் நன்கொடையா அந்த பணத்தை வாங்கிட்டு போவாங்களாம். லாகூர் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன பள்ளியில இருந்து மொத்தம் 2 விளையாட்டு வீரர்கள் தான் வெளியில வந்திருக்காங்க. அதுல ஹர்ஷத் நதீமும் ஒரு ஆளா. கிராமத்துல இருக்கக்கூடிய முதியவர்கள் கிட்ட மூங்கல் குச்சி உடைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாமா. அதுலதான் அவருடைய பயிற்சி அவர் மேற்கொண்டிருக்காரு. பாகிஸ்தானுடைய தேசிய சாம்பியனும் பயிற்சியாளருமான சையத் ஹுசைனை இவங்க சந்திச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சோதனை போட்டிக்காக பங்கு பெறும் போது அப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சுமே அன்னைக்கு அவருக்கு துர்தஷ்டனாலதான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 60 மீட்டருக்கும் குறைவா தான் அவர் ஈட்டி எறிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் தோல்வியோட அவருக்கு வீட்டுக்கு திரும்புறதுக்கு மனசு இல்ல. அதே பயிற்சியாளர் கிட்ட போய் எனக்கு கால அவகாசம் கொடுங்க, எனக்கு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு நடந்த பாகிஸ்தானுடைய தேசிய போட்டியில 70.46 மீட்டர் ஈட்டி எறிஞ்சு பாகிஸ்தானுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. வறுமையில இருக்கிறவங்களால முயற்சி செய்தா கண்டிப்பா அவங்களாலையும் உயர முடியும் அப்படின்றதுக்கு பல இளைஞர்களுக்குமே ஒரு உத்வேகமா அமைஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.